விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணையில தான் இருக்கோம். இது மண்ணுடைய மின்கடத்தும் திறன் பாத்தீங்கன்னா தாவரத்துடைய வளர்ச்சியை முழுமையா பாதிக்கக்கூடியது. அதனால இந்த ஈஸின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பத்தி சார் கிட்ட முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம சாயில் டெஸ்ட் பத்தி போன வீடியோல பார்த்தோம். ரொம்ப அருமையா அதோடைய காரணிகள் என்னென்ன இருக்குது, இப்படி பப்பாளி விவசாயத்துக்கு மண் டெஸ்ட் பண்றது, அதாவது மண் பரிசோதனை பண்றது, அதோட சாம்பிள் எப்படி எடுக்கிறதுலாம் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். இதுவும் ஒரு பொழுதுபோக்கான வீடியோ கிடையாது. இது ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு விவசாயத்தை எடுத்துட்டு போறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். பப்பாளி சாகுபடியில் மின் கடத்தும் திறன், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாராமீட்டர். இந்த பாராமீட்டர் இப்போ மண்ணுல மின் கடத்தும் திறன் தாவரங்களின் வளர்ச்சி நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு பாராமீட்டர். ஒரு செடி மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சணும். அப்போ நீரையும் உறிஞ்சும், அதுல இருக்கிற சத்தையும் சேர்த்து உறிஞ்சும். அந்த வகையில் இந்த ஈஸி, இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தான் அந்த மண்ணில் இருக்கிற சத்தையும் மண்ணில் இருக்கிற நீரையும் அந்த வேர்கள் எவ்வாறு உறிஞ்சுறது அப்படிங்கறது டிசைட் பண்றதே இந்த பாராமீட்டர் தான். அதனால தான் இதை நம்ம ஒரு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மின் கடத்தும் திறன், அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஈஸிங்கிறது மண்ணில் உள்ள உப்பின் அளவை அளவிடும் ஒரு முறை தான். ஒரு மண்ணில் உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா மின் கடத்தும் திறன் அதிகமா இருக்கும். ஒரு மண்ணில் உப்பு குறைவா இருந்துச்சுன்னா மின் கடத்தும் திறன் குறைவா இருக்கும். மண்ணுடைய ஆரோக்கியத்தையும் அதே போல பயிர் வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுலயும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனாலதான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவா விவசாயிகளுக்கு இது பயன்படும். சார், மின் கடத்தும் திறன்னா என்னங்க சார்? அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மின் கடத்தும் திறன் நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஈஸிங்கிற அளவுனால சொல்றோம். இது பொதுவா DS/m அப்படிங்கிற அளவால சயின்டிபிக்கா குறியீட யூனிட்டா சொல்றாங்க. இந்த மண்ணில் உள்ள நீரில் என்னென்ன உப்புகள்லாம் கலந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோடியம், கால்சியம், மெக்னீசியம் குளோரைடு, இந்த உப்புகள் இருக்குல்ல, இந்த உப்புகளுடைய அளவை குடிக்கிறது தான் இந்த மின் கடத்தும் திறன். சார், மண்ணில் ஈஸி அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா தாவரத்துக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின் கடத்தும் திறன் 2.0க்கு மேல இருந்துச்சுன்னா, இப்படி இருக்கும்போது மண்ணில் உள்ள உப்பு செறிவு அதிகமா இருக்கும். இந்த உப்பு செறிவு அதிகமா இருக்கும்போது ஒரு தாவரம் சிறப்பான முறையில மண்ணில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சாது. அப்படின்னு சொன்னா இது ஒரு தாவரத்துக்கு தற்கொலை சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப வேறு சுத்தி உப்பு இருக்கும். வேருக்கு ஒரு உப்புடைய அளவை விட மண்ணில் இருக்கிற உப்புடைய அளவு குறைவா இருக்கணும். மண்ணில் இருக்கிற உப்பு அதிகமா இருந்தது, வேர்ல இருக்கிற உப்பு குறைவா இருந்துச்சுன்னா வேர்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில இருக்கிற மண்ணு உப்பு அதிகமா இருக்கு இல்லைங்களா, இழுத்துக்கும். அப்ப நீர் இருந்தும் அந்த வேர் இஞ்சிக்கிற தன்மை இருக்காது. அப்ப நீர் இருந்தாலும் செடி வாடும். தண்ணி நான் விட்டு அடிக்கடி தண்ணி இருக்குது, ஈரமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா செடி வேர் அந்த நீரை உறிஞ்சாது. ஏன்னு சொன்னா வேரை விட மண்ணுடைய உப்பு அதிகமா இருக்கும். எப்பவுமே நாம எப்படி தாவரம் மெயின்டைன் பண்ணணும்னா, வேருடைய உப்பு அதிகமாகவும் மண்ணுடைய உப்பு குறைவாகவும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, உப்பு ஒரு செடியுடைய நுனியில போய் சேருவதனால இலையின் ஓரங்கள் நுனி கருகி போகும். அதே போல செடியுடைய உயரம் குறைஞ்சு இலைகள் தடிமனா இல்லாம அப்படி ஒரு கரும்பச்சை அல்லது ஒரு நீல பச்சையா மாறிடும். அது மட்டும் இல்லாம இந்த குளோரைடு, சோடியம் அயனிகள் அதிகப்படியா சேருவதனால செடியோட திசுக்களே பாதிக்கப்படும். அதனால இந்த ஈசி அதிகமா இருக்க கூடாது. அதாவது 2.0க்கு மேல இருக்க கூடாது. சார், மண்ணுல ஈசி அளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது தாவரத்தோட வளர்ச்சிக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இதே ஆப்போசிட்டா குறைவா இருக்கு அப்படின்னா அதோட விளைவுகள் ஏதாவது இருக்குமாங்க சார்? இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான பாராமீட்டர் தான். இப்போ ஈசி அளவு குறைவா இருந்துச்சு, 0.2ல இருந்து 2 வரைக்கும் இருக்கலாம். 0.2க்கு குறைவா இருந்துச்சுன்னா அது குறைவான ஈசின்னு நம்ம சொல்ல போறோம். இப்படி குறைவான ஈசி இருக்கும்போது அந்த மண் ஒரு சுத்தமான மண். ஆனா அது சத்துக்கள் இல்லாத மண். அந்த மண்ணும் விவசாயத்துக்கு ஏற்றதில்லை. இதனால செடிக்கு தேவையான உணவு கிடைக்காது. இதுதான் பேரூட்ட சத்து. ஒரு பேரூட்ட சத்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து தான் பேரூட்ட சத்து. இந்த பேரூட்ட சத்து அந்த மண்ணில் இல்லைன்னா அது உணவே கிடையாது. இந்த சூழ்நிலையில் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறிடும் அல்லது வெளுத்து காணப்படும். என்ன பண்ணாலும் வராது, ஒரு மஞ்சளா இருக்கும், வெளுத்து இருக்கும். செடி வளர தேவையான ஊக்கம் இல்லாமல் மிகவும் பலவீனமாக இருக்கும். அதே சமயத்தில் பூக்கள் பூப்பதும் இருக்காது, காய்களும் காய்க்காது. அப்படியே டோட்டலா செடி ஒரு தன்னை அடையாளப்படுத்திக்கவே முடியாது செடியாகவே. செடி நன்றாக வளர்வதற்கு மண்ணின் மின் கடத்தும் திறன் ஒரு முக்கிய சமநிலையில் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை மின்சார வயரிங் அல்லது ஒரு செடியின் உணவு பாதை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செடி மிகவும் சிறப்பாக வளர ஒரு ஐடியல் சாயில் வேணும். இந்த ஐடியல் லெவல்ல இந்த ஈஸி கண்டிஷன் வேணும். அப்பதான் ஒரு செடி வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ
தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், என்பிகேன்னு சொல்றோம் இல்லைங்களா, போன்ற சத்துக்கள் வந்து மண்ணில் வந்து தங்கி இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா மின் அயனிகளாக தான் இருக்கும். அதாவது இந்த ஈசி அளவு சரியாக இருக்கும்போது தான் இந்த அயனிகள் வந்து செடியால் எளிதில் கண்டறியப்படும். செடியின் ஒவ்வொரு வளர்ச்சி பருவத்திலும் அதன் ஊட்டச்சத்து தேவை மாறுபடுகிறது. ஆக்சுவலா இது ஸோ இந்த ஈசி அளவு வந்து ஒரே அளவு கிடையாது. சின்ன செடியா இருக்கும்போது ஒன்று, கொஞ்சம் வளர்ந்த அளவில் ஒன்று, ஃபுல்லா வளர்ந்து முடிச்ச பிறகு ஒன்று, அது போல வந்து ஒவ்வொரு பருவத்திலும் இது வந்து மாறுது. எனவே ஒரு செடி ஆரோக்கியமாக வளர அந்தந்த பருவத்திற்கேற்ப மண்ணின் அல்லது நீர்ப்பாசன முறையில் வந்து இந்த ஈசி அளவை நம்ம மாற்றி அமைக்கணும். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்களா, இந்த ஈசி அமைப்பை வந்து மாற்றி வைக்க முடியுமான்னு கேட்கலாம். கண்டிப்பா மாற்றி வைக்க முடியும். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது பப்பாளி செடியின் வளர்ச்சியை ஒரு குழந்தை மாதிரி ஒரு குழந்தை பருவத்தில் என்ன பண்ணும் ஒப்பிடும்போது, ஒரு பச்சிளம் குழந்தைக்கு நம்ம கொடுக்குற உணவு வந்து வளர்ச்சி வர வர அதே உணவை கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த பிறகு ஒரு 50 மில்லி பால் கொடுப்போம், அது 100 மில்லி கொடுப்போம், அப்புறம் 1/4 லிட்டர் கொடுப்போம். இது மாதிரி நம்ம உயர்த்திக்கிட்டே போறோம் இல்லையா, அது ஊட்டச்சத்தும் அதிகமாக போயிட்டே இருக்கு இல்லையா. அப்ப அதே போல ஒரு ஆரோக்கியமா ஒருத்தர் உழைக்கிறாங்க பண்றாங்கன்னு சொன்னா அதுக்கு ஊட்டச்சத்து தேவையான ஊட்டச்சத்து கொடுத்தாதான் அவரை வந்து அது ஆரோக்கியத்தில் வளர்த்து எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி தான் நம்ம பப்பாளி செடியை பொறுத்த வரைக்கும் இல்ல எந்த பயிரா இருந்தாலும் இந்த ஈசி அளவு வந்து வளர்ச்சியை பொறுத்து நம்ம மாறுபட்டு கொடுக்கணும். சார், இந்த ஈசிங்கிறது ஒவ்வொரு பருவத்துக்கும் நீங்க மாறுபடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நர்சரி ஸ்டேஜ்ல நாற்றங்கால் இதுல எவ்வளவு ஈசி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து நர்சரி ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பப்பாளி செடிக்கு வந்து என்னென்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில் வந்து விதைகள் முளைத்து ஒரு மென்மையான வேர்களை உருவாகும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பரிந்துரைக்கப்படும் ஈசியுடைய அளவு வந்து 0.5 0.8 DS/மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதே போல இளம் வேர்கள் வந்து உப்பின் வீரியத்தை தாங்கும் திறன் கிடையாது. ஈசி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு கருகிடும், செடி வந்து அங்கங்கே அப்படி காஞ்சிரும், டம்பிங் ஆப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரூட் பர்ன் ஆயிடும், அது மாதிரி ஆயிடும். அதனால தான் இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து உரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்கணும், அதிகமான உரங்களை கொடுக்கக்கூடாது. அதே போல வந்து இதுக்கு வந்து நல்ல தூய நீரை கொடுக்கணும், நல்லா வந்து சாப்பிட்டு நீரை தான் கொடுக்கணும். அதே போல வந்து உப்பு கரைசல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், உப்பு செறிவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதை ரொம்ப டைலூட் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப அதிகமான செறிவுல வந்து உரங்களை வந்து கொடுக்கக்கூடாது. அதே போல இந்த நாற்றங்கால் பருவத்தில் வந்து குறைந்த அளவு நீரை பயன்படுத்த வேணும், அதிகமான நீர் கொடுக்கக்கூடாது. மண்ணில் ஈரப்பதம் அதிகமாகவும் ஆனால் தேங்காமல் இருக்கணும். இந்த சூழ்நிலையில நேரடியாக உரமிடுவதை தவிர்க்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், தேவைப்பட்ட நேரில் கரையக்கூடிய ஒரு ஆல் ரவுண்டர்னு சொல்லும் பார்த்தீங்களா, ஆல் 19 19 NPK, இது வந்து மிக குறைந்த செறிவு, அதாவது கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான செறிவுல வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் உரமிடும் போது ஒரு நாள் உரம் கொடுத்தாங்களா அடுத்த நாள் வந்து நார்மலா நீர் பாசணும், அடுத்த நாள் உரம் கொடுத்தாங்களா அடுத்த நாள் நீர் பாசணும். அதே போல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்கும். அப்ப இளம் வேர்கள் வந்து அதிகமான உப்புகளை கொடுக்கும்போது தாங்காது. இப்ப வந்து இளம் வேர்களுக்கு குறைவான உப்புகளாக இருக்கக்கூடிய உரங்களை மட்டும் கொடுக்கணும். அப்போ வந்து செடி வந்து நல்லா வளர்ச்சியா வரும், நல்லா தடிமனா வரும், நல்லா ஸ்ட்ராங்கா வரும். நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான். இப்படி வேறு விட மண்ணுடைய ஈசி வந்து குறைவா இருக்கணும், அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் இந்த டைம்ல. அப்ப இந்த மெயின்டைன் வந்து 0.5 0.8 வரைக்கும் இதோட ஈசி லெவல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். நாற்றங்கால் பருவத்துல ஈசி பத்தி சொன்னீங்க, இப்ப வளர்ச்சி பருவத்துல எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்லுங்க. இந்த வளர்ச்சி பருவத்தை வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் வந்து நடவு பண்ணிட்டு வேர் பிடிக்கிற பருவம். அது ஒரு 45 90 நாள் நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு போயிட்டு ரீபிளான்டேஷன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நாற்றுகள் வந்து வயலில் நட்ட பிறகு புதிய சூழலை மாற்றிக்கொள்ளும் பருவம். ஆக்சுவலா இப்போ நாட்டை கொண்டு போய் வயலில் நடவு பண்றோம், அப்போ அந்த கிளைமேட் டோட்டலாவே மாறி இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல வந்து நாட்டுகளை நிலத்தில் நட்ட பிறகு வேர் வந்து மண்ணில் வந்து போகு, மண்ணுடைய சத்துக்களை வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து கோகோபீட்ல இருந்து சத்துக்களை உறிஞ்சுது, அதுக்கப்புறம் மண்ணுல இருந்து சத்து உறிஞ்சும். இந்த டைம்ல தான் பப்பாளி செடியின் இந்த ஆரம்பத்தில் வளர்ச்சி 45 90 நாள் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒரு கட்டிடம் எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராங்கா போறதுக்கு வந்து பேஸ் எப்படி இருக்கிறோ அதே போல பேஸ் வந்து இந்த இடத்துல இருக்கணும். நடவு பண்ணி 15 90 நாட்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவு வந்து செடியின் வாழ்நாள் முழுக்க நோய் எதிர்ப்பு சக்தியோட வளர்றதுக்கு வந்து இதுதான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சீசன், முக்கியமான சீசன். நாற்றுகள் மிக மென்மையான வேர்களை கொண்டிருக்கும். அதே போல இந்த சீசன்ல வந்து 0.5 0.8 DS/மீட்டர் வரைக்கும் இருக்கணும் இந்த ஈசியுடைய அளவு. பப்பாளி வேர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது, அதே போல அதிகமான உணர்திறன் கொண்டதா இருக்கும். வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல வந்து ஈசி லெவல் வந்து 1.2க்கு மேல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மண்ணில் உள்ள உப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதனால வேர்கள் வந்து அந்த உப்பு உறிஞ்சறதுனால வேர் நுனிகள் கருகி செடியுடைய வளர்ச்சி வந்து அப்படியே நின்னுடும். ஸோ இந்த டைம் வந்து உப்புடைய அளவு வந்து 0.8ல மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் 1.2 அளவுக்கு போகக்கூடாது. அதனால ஒரு சரியான ஈசி அளவை வந்து பாதுகாக்கணும். இந்த டைம்ல தான் ஈசி அளவு வந்து நைட்ரஜனை உறிஞ்சும் புரதமாகவும் பொட்டாசியத்தை உறிஞ்சும் செல்லுலோஸாகவும் மாற்றுகிறது. அதே போல ஒரு செடியுடைய செல் சுவற்றை வந்து நல்ல தடிமனா வச்சுக்கிறத ஒரு சீசன். இந்த பருவத்தில் வந்து செடியுடைய தண்டு வெளிர் பச்சை நிறத்தில் இல்லாமல் சாம்பல் கலந்த பச்சை நிறத்தில் தடிமனாக மாற தொடங்கிடுச்சுன்னா அப்ப வந்து
அந்த நம்ம பராமரிக்கிற ஈசி அளவு வந்து சரியானதாக இருக்கிறதா நம்ம தீர்வு பண்ணலாம். உப்பின் வீரியம் வந்து வேர் முனைகளை சுடுறதுனால வளர்ச்சி வந்து ரொம்ப தாமதமா வளரும் ஈசி அதிகமா இருந்துச்சுன்னா. இப்போ அடுத்த ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வைக்கிற காய் வைக்கிற இந்த பருவம் தான். இந்த பருவத்தில் ஈஸி எப்படி இருக்கணுங்கிறத பற்றி அதாவது ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட் ஸ்டிங் ஸ்டேஜில் வந்து 5 மாதத்துக்கு பிறகு இருக்கிற ஸ்டேஜ் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான பருவம் தான். இதுவே சத்துக்கள் அதிகம் தேவைப்படும் பருவம். இந்த டைமில் வந்து ஈஸி வந்து 1.5லேருந்து 2.0 வரைக்கும் இருக்கலாம். காய் வந்துச்சுனாவே நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. நீர் வந்து கண்டினியூஸாக கொடுக்கணும். நீர் குறைந்தால் பூக்கள் உதிரும். அதே போல் பொட்டாசியம் போரான் சத்துக்களை வந்து அதிகமாக கொடுக்கணும். அதே போல் இந்த நிலையில் வந்து ஈஸி சற்று அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். பழங்கள் வந்து இனிப்பாகவும் அந்த பிரிக்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க இனிப்பு தன்மை, அந்த இனிப்பு தன்மை அதிகமாகவும் செடி வந்து திரட்சியாகவும் வளர்றதுக்கு வந்து இது ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சி லெவல் வந்து 2.5க்கு மேலே போச்சுன்னா பழங்கள் வந்து சிறிதாயிரும், பழம் பெருசாக வராது. அதாவது 1.5லேருந்து 2.0 வரைக்கும் ஈஸி லெவல் இருக்கலாம். அந்த 2.0க்கு மேலே போச்சுன்னா பழம் வந்து பெருக்காது, சிறு பழமாக போயிடும். அந்த பிரிக்ஸ் வந்து வராது, அந்த இனிப்பு தன்மை வராது, இனிப்பு தன்மையுடைய அளவும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ இந்த பருவத்தில் வந்து பொட்டாசியம் போரான் கலந்த கலவைகளை வந்து அவங்க அதிகமாக கொடுக்கலாம். ஈஸி அளவு மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஈஸி அளவு மாற்றி வைக்கிறதுனா எப்படின்னு சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஈஸி அளவை வந்து எவ்வாறு கூட்டுவது இதில் பார்க்கலாம். மண்ணில் அல்லது நீரில் லோ ஈஸியா இருக்கும்போது அதை அதிகரிக்க பின்வரும் முறைகளை நம்ம கையாளலாம். அது என்னென்ன முறைகள்னு பார்க்கலாம். ஒன்று வந்து உரத்துடைய செறிவு அதிகப்படுத்துறது. அதாவது நீரில் கலக்கப்படும் நைட்ரஜன் பொட்டாசியம் உரங்களை அதிகமாக்கினால் அந்த நீரில் அயனிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அப்போ வந்து ஈஸி வந்து கண்டிப்பா அதிகரிக்கும். இரண்டாவது காரணம் வந்து சரியான உர தேர்வா இருக்கணும். ஆமா, சில உரங்கள் வந்து இயற்கையிலேயே மின் கடத்தும் திறனை கொண்டவை. அமோனியம் நைட்ரேட் அல்லது பொட்டாசியம் குளோரைடு போன்றவை தேவைக்கு ஏற்ப சேர்த்து ஈஸியை உயர்த்தலாம். அந்த ஈஸியுடைய அயனிகள் வந்து அதிகமாக்கும். அடுத்த காரணம் வந்து ரீசர்க்குலேஷன் சொல்லிட்டு அது இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து பயன்படுத்தின நீரையே மறுபடியும் பயன்படுத்துறது. இந்த முறைகளில் வந்து ஈஸி வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். சார் ஈஸி வந்து எப்படி கூட்டலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. இது குறைக்க கூட முடியுமா? மண்ணினுடைய ஈஸி அளவை வந்து குறைக்கிறதும் ரொம்ப ஈஸியான வேலை தான். ஈஸியா இருந்தால் செடி வந்து கருகி போயிடும், செடியுடைய வளர்ச்சி வந்து குன்றி போயிடும். இப்போ வந்து ஈஸி அளவை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். தூய நீரை கொண்டு கழுவுதல். உரங்கள் கலக்காத வெறும் தண்ணீரை வந்து நிலத்தில் அதிகப்படியாக பாய்ச்சுவதன் மூலமா அந்த வேருக்கு கீழே வந்து நம்ம வந்து அதிகமான தண்ணி கொடுக்கும் போது என்னாகும், வேருக்கு கீழே அந்த உப்பு வந்து போயிடும். அந்த வேறு சுத்தி இருக்கிற மண் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஒரு முறை. பாச நீரில் வந்து ஈஸி அதிகமாக இருந்தால் அதனுடன் குறைந்த ஈஸி கொண்ட நீர், அதே போல கிணற்று நீர்லாம் சம் பிளேஸ்ல வந்து குறைந்த ஈஸி இருக்கும். அந்த நீரை கலந்து நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் போது என்னாகும், நீர்த்தல் ஆயிடும், அது வந்து குறைஞ்சிரும். அதே போல வந்து ட்ரைனேஜ் அமைக்கிறது. வயலில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கொள்ளணும். ஈஸி அதிகமாக இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கி நிற்குது, அப்போ வந்து நீர் ஆவியாகி போயிடும், உப்பு வந்து படிஞ்சிரும். அப்போ அதோடைய உப்புடைய அளவு வந்து அதிகமாயிரும். எனவே வந்து முறையான வடிகால் வசதி அமைக்கணும். இந்த பப்பாளி விவசாயத்துக்கு அதனால தான் நம்ம சொல்றது, வடிகால் வசதி இருக்கக்கூடிய தோட்டத்தில் மட்டும் தான் பப்பாளி நடவு பண்ணணும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். தொழு உரம் மற்றும் பசுந்தாள் உரங்களை சேர்ப்பதன் மூலம் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி உப்புகளில் ஏற்படும் பாதிப்பை குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாம வந்து நம்ம வந்து விவசாயத்தில் வந்து சொட்டு நீர் பாசனத்தை வந்து பயன்படுத்தணும். இந்த பப்பாளி விவசாயத்துக்கு முக்கியமா இந்த நவீன விவசாயத்தில் இந்த ஃபெர்டிகேஷன் முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வந்து இந்த ஈஸி வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு ஈஸி மீட்டர் வச்சுக்கலாம். நீர் வந்து வெளியே வருது பாத்தீங்களா, அதோடைய அளவை வந்து நம்ம வந்து அப்பப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ட்ரிப் இரிகேஷன்ல இருந்து வென்சூர் வச்சுக்கிட்டு நம்ம தேவையான அளவு வந்து உரங்களை வந்து கரைச்சு கொடுக்கலாம். இப்போ அப்படியே உரங்களை இறைச்சி நம்ம போடுறாங்களே, அப்படி இல்லாம தேவையான உரங்களை வந்து பாசன முறையில வந்து கலந்து கொடுத்து தேவையான உரங்களை மட்டும் கொடுக்கலாம். அந்த மூலமாகவும் நம்ம ஈஸி வந்து ஒரு முறைக்கு வந்து கொண்டு வரப்படலாம். சுழற்சி முறையை கூட பண்ணலாம். ஒரு நாள் வந்து உரம் பாய்ச்சின தண்ணி பாய்க்கலாம், இன்னொரு நாள் வந்து நார்மல் தண்ணி பாய்க்கும் போதும் அந்த ஈஸியுடைய அளவை வந்து குறைக்க முடியும். அதே போல வந்து இந்த பருவத்திற்கேற்ப வந்து இந்த ஈஸியை வந்து மாற்றியமைக்கலாம். வெயில் அதிகமாக இருக்குதான் நீர் வந்து தேங்கி ஆவியாகி போயிடும், உப்பு வந்து கீழே படிஞ்சிரும். இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், குறைந்த அளவு நீர் வந்து பராமரிக்க கொடுக்கணும். அதிகமான நீர் கொடுக்கூடாது. மழை காலத்தில் வந்து உரத்தை வந்து அதிகரிச்சு கொடுக்கணும், வெயில் காலத்தில் வந்து உரத்தை வந்து குறைச்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கூட ஈஸியுடைய அளவை வந்து மாற்றி அமைக்கலாம். இந்த கெமிக்கல் உரத்தில் எல்லாத்துலேயும் வந்து தண்ணீரில் கரையும் போது ஈஸி அளவை அதிகரிக்க செய்யும். அதனால தான் நம்ம கெமிக்கலுக்கு போக வேணாம், ஆர்கானிக் கொடுக்க நம்ம சொல்றோம். இந்த கெமிக்கல் உரங்கள் எல்லாம் நீரில் கரையும் போது அயன்ஸாக தான் மாறும். அப்படி இருக்கும்போது அயனிகள் அதிகமாக தான் மின்சாரத்தை அதிகமாக கடத்தும். மின்சாரத்தை அதிகமாக கடத்தா வேர்ல இருக்கிற தண்ணியும் மண் வந்து உறிஞ்சிக்கும். அதுதான் கான்செப்ட். எந்தெந்த உரங்கள் வந்து ஈஸியை மிக அதிகமாக உயர்த்தும், அவை எப்படி குறைவாக உயர்த்துங்கிற முறையை வந்து கண்டுபிடிச்சிட்டு கொடுக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அளவாக மாறும். சரி, ஈஸி அளவு வந்து அதிகமாக உரங்கள் உயர்த்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்ன உரங்கள்லாம் வந்து இந்த ஈஸி அளவை கூட்டுது, அதை பத்தி சொல்லுங்க சார். சால்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க.
அதிகம் உப்பு கொண்ட உரங்கள் மண்ணில் உள்ள மின் கடத்தும் திறன் வேகமாக உயரும். மோரிட்ரேட் ஆஃப் பொட்டாசியம் சொல்லுவோம், MOP இருக்கு இல்லைங்களா, குளோரைடு அயனிகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஈஸியை வந்து மிக வேகமாக உயர்த்தும். இது ஒரு காரணம். அமோனியம் நைட்ரேட், அமோனியம் சல்பேட் வந்து நைட்ரஜனை கொடுக்கும் உரங்கள், உப்புத்தன்மையுடைய குறியீடு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஈஸியை வந்து உயர்த்தி கொடுக்கும். அதே போல வந்து சோடியம் கலந்த உரங்கள் வந்து மண்ணின் ஓர்ப்பு தன்மையை வந்து மிக அதிகமாக உயர்த்தும். அதே போல வந்து யூரியா வந்து நேரடியாக உப்பு இல்லை இருந்தாலும் அது மண்ணில் உள்ள எம்சைங்களின் வினைபுரிந்து அமோனியாக மாறும்போது ஈசியுடைய அளவும் மாறி வந்துடுது. இது மாதிரி வந்து சில உரங்களால வந்து இந்த ஈசி அளவை வந்து நம்மளால அதிகமாக உயர்த்த முடியும். சார், ஈசி அளவை அதிகமாக உயர்த்தக்கூடிய உரங்கள் பத்தி சொன்னீங்க, மிதமா உயர்த்தக்கூடிய உரங்கள் கூட இருக்காங்க சார். ஈசி அளவை வந்து மிதமாக உயர்த்தும் உரங்களை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கறது மூலமா அதிகமான மாற்றங்களை உருவாக்காம இருக்கலாம். டிஏபின்னு சொல்றோம் இல்லைங்களா, டை அமோனியம் பாஸ்பேட், இது வந்து மணிச்சத்து நல்ல தண்டு வளர்ச்சிக்கூடிய ஒரு சத்து இல்லைங்களா. ஈசி அளவை வந்து ஓரளவுக்கு தான் உயர்த்தும். அதே போல வந்து பொட்டாசியம் சல்பேட், SOP, பப்பாளி பயிர்கள் வரைக்கிறீங்கன்னா MOP கொடுக்கறதுக்கு பதிலாக SOP கொடுக்கலாம். இது SOP கொடுக்கறது மூலமா ஈசி அளவை வந்து குறைவான அளவே உயரும். அதே போல வந்து கால்சியம் நைட்ரேட், இது வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த கால்சியம் நைட்ரேட் வந்து ஈசி அளவை வந்து குறைவா தான் உயர்த்தும். இப்படியான உரங்களை வந்து நம்ம கொடுக்கும்போது ஈசி அளவு வந்து லைட்டா உயரும். இந்த குறைவான உப்புள்ள உரங்களை கொடுக்கும்போது அதோடைய மண்ணுடைய தன்மை வந்து லைட்டா மாறுது. சரி, ஈசி அளவை வந்து குறைக்கக்கூடிய உரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. உரங்கள்னு சொல்ல முடியாது, சில வழிமுறைகளை வந்து பின்பற்றலாம். அதாவது கால்சியம் சல்பேட், இதை வந்து மண்ணில் வந்து சோடியம் உப்புகள் அதிகமாக இருந்தால் இந்த ஈசி வந்து உயர்ந்துருந்துச்சுன்னா ஜிப்சம் சேர்ப்பது மூலமா உப்புகளை கரைத்து வடிகால் வழியாக வெளியேற்ற வந்து உதவும். இது நேரடியாக ஈசியை குறைக்கும். இது ஒரு சிறந்த சீர்திருத்தின்னு சொல்லலாம். தொழு உரம் மற்றும் மண்புழு உரங்களை பயன்படுத்தணும். 12 டன் தொழு உரம் கொடுங்க, மண்புழு உரம் குறைஞ்சபட்சம் 4 டன் கொடுங்க நம்ம சொல்லிட்டு வரோம். இது வந்து மண்ணினுடைய கட்டமைப்பை மேம்படுத்தி உப்புகள் வந்து வேர்களை பாதிக்காதவாறு தடுக்கும். இந்த தொழு உரம் மண்புழு உரம் கொடுக்கும்போது இந்த வேர்களுக்கான ஒரு வடிகால் வசதி பண்ணி கொடுக்குது. வேர்களுக்குள்ள வந்து இந்த உப்பு போயிட்டு கரைஞ்சி படியாத தடுக்குது. இந்த பசுந்தாள் உரங்கள், தக்கை பூண்டுலாம் இருக்கு இல்லையா, அந்த பயிர்களை வளர்த்து நிலத்திலே மக்கி உழுவதன் மூலமாக மண்ணின் ஓர்ப்புத்தன்மை மற்றும் ஈசியை ரொம்ப ரொம்ப குறைக்கலாம். மக்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள், தொழு உரம் கொடுக்கலாம், பசுந்தாள் உரம் கொடுக்கலாம், அதே போல வந்து தக்கை பூண்டு பண்ணலாம். இப்படி பண்ணா இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இந்த ஈசியோட அளவை வந்து கட்டுக்குள்ள வந்து கொண்டு வரலாம். விவசாயம்ங்கிறது ரொம்ப ஈஸியானது கிடையாது. அதுல வந்து பப்பாளி விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமா பண்ணணும். இந்த வீடியோவோட நோக்கமும் கூட அதுதான். பப்பாளி விவசாயத்தில் லாபம் ஈட்டுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட பப்பாளி விவசாயத்தில் வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து பப்பாளி விவசாயம் செய்யும் போது தான் லாபம் வரும். அந்த தொழில்நுட்ப முறைகளை தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வீடியோ மூலமா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். மக்கள் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம், விளக்குறோம். ஒரு சிறப்பான முறையில் பப்பாளி விவசாயத்தை எடுத்துட்டு போறதுக்கு டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். பப்பாளி விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த டைம்ல வந்து பப்பாளி நாற்றுகளை வந்து தரமான நாற்றுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்து வரோம். இது சம்மர் சீசன் இருந்தாலும் தண்டு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, வேர் வளர்ச்சி கண்டிப்பா இந்த தண்டு இப்படி கரும்பச்சையா இருக்குதுன்னா வேர் வளர்ச்சி கண்டிப்பா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான பப்பாளி நாற்றுகளை உற்பத்தி பண்ணி நம்ம விநியோகம் பண்ணிட்டு வரோம். பப்பாளி விவசாயத்தில் வரும் அனைத்து சந்தேகங்களுக்கும் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணி வந்து ஒரு மகிழ்ச்சியா வந்து அந்த சந்தேகத்தை வந்து தீர்த்து வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோ கூட விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே போல வந்து விவசாயிகள் வந்து எந்த சந்தேகமானாலும் எனி டைம் வந்து நீங்க கால் பண்ணி கேட்கலாம், இல்ல கமெண்ட்ல மெசேஜ் பண்ண கூட நாங்கள் ரிப்ளை பண்றோம். நீங்க வந்து உங்களுடைய சிறப்பான முறையில் பல தொழில்நுட்பங்களை பயின்று தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டு விவசாயம் செய்யும் போது தான் அந்த விவசாயம் வந்து ஒரு சிறப்பான விவசாயமா மாறும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஃபார்மிங் பண்றதை விட அதை அறிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டீட்டெயிலா ஒரு எஜுகேட் பண்ணிக்கிட்டு, அதுதான் எங்களுடைய நோக்கமும். அந்த வகையில் சிறப்பாக அவங்க கத்துக்கிட்டு அந்த விவசாயத்தில் பண்ணணுமா, பல தொழில்நுட்ப முறைகளை உபயோகித்து பண்ணணுமா, இது நஷ்டத்துக்கு ஏற்படுத்தாம நல்ல ஒரு லாபகரமா அமையும். இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் பண்ணனா அது எப்படினாலும் சேரலாம். ஒரு டைம் வந்து லாபம் வரலாம், ஒரு டைம் ரொம்ப நஷ்டத்தில் கூட கொண்டு போய் விடலாம். விவசாயங்கிறது ஒரு வாழ்வியல் முறை, அதனால வந்து ஒரு சிறப்பா வந்து அறிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். அப்படிங்கிறது தான் டாக்டர் விவசாயம் எப்பவுமே பண்ணிட்டு வருது. சார், இவ்வளோ நேரம் இந்த ஈஸியை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணீங்க, டிஸ்கஸ் பண்ண ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. மக்களுக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் சார். அதனால் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப அருமைமா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.